ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் பிகினர் கூட ரொம்ப கிராண்டான ஒரு டிசைனை எப்படி ஈஸியாக ப்ளவுஸில் பண்ணுறது, ட்ரேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேருந்தே நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க விரும்புறீங்க அப்படின்னா வெறும் 999 ரூபாய்க்கு மட்டுமே ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ளார் அண்ட் கொடி வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி ட்ரேஸ் பண்ணேன் எல்லாமே நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், ஃபுல்லாக கவனிச்சிட்டே இருங்க. இப்போ அந்த ஃப்ளாரோட பெட்டலுக்குள்ளே வந்துட்டு நான் ஃபில் பண்ணுறதுக்கு கட் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல கிளிட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். டபுள் கலரில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுக்கணும். அதுவும் நம்ம என்ன கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ சேம் கலரில் தான் த்ரெட் வந்து எடுக்கணும். ஏன்னா அந்த கட் பீட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட்டாக போடக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பெட்டலோட சென்டர்லேருந்து நம்ம த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு நம்மளோட பீட்ஸ் நீடில், அயன் நீடில் நான் வந்து கட் பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட ஒவ்வொரு பெட்டலோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி கட் பீட்ஸ் வந்துட்டு த்ரெட்டில் வந்து லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் வந்து போட போகிறோம். இது வந்து ரொம்ப குட்டி சைஸ் கட் பீட்ஸ் அப்படிங்கிறதுனால நீடில் விட்டு த்ரெட்டில் இறங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். கரெக்டாக பெட்டல் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்குமே, இப்போ சென்டர் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த சென்டர் வரைக்குமே பீட்ஸ் போட்டுட்டு பீடை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அடுத்து பீட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தும் அதே மாதிரி தான் நம்மளோட பெட்டலோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா லென்த்தாகவும் இருக்கக்கூடாது, ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? சேம் மெத்தடில் நம்ம 1/2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே உங்களுக்கு கட் பீட்ஸ் அப்படிங்கிறதுனால நல்ல எம்போஸ்டாக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு எம்போஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பேஸில் பைப்பிங்கோ அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதி அப்படி இல்லைன்னா நக்ஷி கூட நம்ம கொடுத்துக்கலாம். பெட்டல் வந்துட்டு நமக்கு மூவ் ஆகி போக போக உங்களுக்கு லென்த் வந்து கம்மியாக வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸோட அளவும் கம்மியாக எடுக்கணும். ஓகேங்களா? முதல்ல ஒரு 7 கட் பீட்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம எண்ட் பண்ணும்போது ஒரு 5 கட் பீட்ஸ் போட்டாலே போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அதை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் ஒரு பெட்டல் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பெட்டலுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு மெரூன் கலர் கட் பீட்ஸ் காட்டினேன்ல, அதுதான் போட போகிறேன். ஒரு பெட்டல் விட்டு இன்னொரு பெட்டலுக்கு வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே லுக் வந்து நல்லாயிருக்கும். சேம் மெத்தடில் சென்டரில் இருந்தே நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த ஃப்ளார் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணேன் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் ஃப்ளார் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளாரோட ஷேப் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளார் தேவையோ அதை வந்து நீங்கள் பேப்பர் காப்பி ஆப்பில் கொண்டு வந்து ஜூம் பண்ணி அப்படி இல்லைன்னா குறைச்சி உங்களோட பெட்டலோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கார்பன் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து நம்மளோட அயன் நீடியில் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதே ஸ்டிச்சை நார்மல் நீடியில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கும். அடுத்த பெட்டலுக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி நார்மல் நீடியில் போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 9 அப்படி இல்லைனா 10 எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி சைஸ். இதில் தான் உங்களுக்கு வந்து நம்மளோட கட் பீட் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 5 கட் பீட்ஸ் வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பெட்டலில் வச்சு லைட்டாக ஒரு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. மெஷர் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஷேப் வந்து மாறாமல் ஈவனாக கிடைக்கும். இதே மெத்தடில் நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் வந்து போடணும். நமக்கு அடுத்தடுத்து போக போக பெட்டலோட லென்த் வந்து ஜாஸ்தியாகும் இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 கட் பீட்ஸ் வந்து அதிகமாக்கிக்கிட்டே போங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளோட ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் வந்துட்டு டீட்டெயில்டாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியணும், மற்ற எந்த நாலேஜுமே தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 5000 ஒருத்தில் ஒரு கோர்ஸை தான் நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் 999க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை எனக்கு ஆரி எம்ப்ராய்டரி கொஞ்சம் தெரியும் ஆனால் நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 மாத பயிற்சி. உங்களுக்கு 999 மட்டும்தான். வேறு எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லாங் டியூரேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
வீடியோ கவனிங்க. இப்போ வந்து நான் அவுட்லைனில் ஜரியில் செயின் ஸ்டிச் போடுறேன். முக்கியமாக செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடணும். பெரிய பெரிய செயினாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் இருக்காது. அதனால் எவ்வளோ தூரம் சின்ன சின்ன செயினாக போட முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டி செயினாக போடுங்க. ஷார்ப்னஸ் பர்ஃபெக்டாக கொடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இந்த கோல்டு சரிக்கு பதிலாக கலர் சரியோ இல்லை சில்க் த்ரெட்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக என்னாட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து சைடில் ஒரு 3 குட்டி கொடி இருக்குல்ல, அதுலேயும் நம்ம ஜரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜரி வித் சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது சீக்வன்ஸ் சுகர் பீட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சீக்வன்ஸ் இருக்க ஹோல்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் போடுங்க. கரெக்டாக அந்த ஃப்ளாரோட எண்ட் வரைக்குமே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து அப்படியே நீடியில் டர்ன் பண்ணி கண்டினியூஸாக ஸ்டிச் வந்து போடுற இடத்துல சீக்வன்ஸ் சுகர் பீட்ஸ் போட்டு என்னாட் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு கொடி பக்கத்தில் இருக்குல்ல, அதுலேயும் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து இந்த லீஃப் ஷேப்பில் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 4 கட் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி கட் பீடை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 4 to 5 கட் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட லீஃபோட லென்த்தை பொறுத்து கட் பீட்ஸ் கூடவோ குறையவோ எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவுமே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல நீங்கள் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சுகர் பீட்ஸ், கோல்டு சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா த்ரெட் கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அதுவுமே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லீஃப் ஸ்டிச் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 4 சுகர் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது ரைட் சைடில் ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு 4 கட் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லீஃப் ஸ்டிச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து கீழே வந்துட்டு லீஃப் லோடு யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே இந்த மாதிரி லீஃப் போடும்போது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து அங்கங்கே கேப்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பேர்ல் பீட்ஸ் எடுத்து நம்ம சிங்கிள் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் மெத்தடில் லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேர்ல் பீடை சென்டராக வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸாக இன்சர்ட் பண்ணி நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். சீக்வன்ஸோட சென்டரில் ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலுக்குள்ளே த்ரெட்டை வந்து விட்டு எடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக சீக்வன்ஸ் ஸ்டிச் வந்து கிடச்சிரும். இது வந்து ஒரு குட்டி ஃப்ளார் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கொடிக்கு எப்படி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் இருக்க லீஃபை வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து லெஃப்ட் சைடில் ஸ்டிச் போட்டு அப்படியே சென்டரில் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு ஃப்ளாரோட சென்டர் வந்து எம்டியாக இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி லோ ரியல் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். நார்மல் நீடியில் ஃப்ரேம் கடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த லோ ரியலில் உங்களுக்கு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் விட்டு வந்து நான் கண்டினியூஸாக ஸ்டிச் வந்து போடுறேன். நல்லா நெருக்கமாக போடுங்க, கேப் இல்லாமல். அப்போ வந்து இன்னுமே லுக் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர் கூட உங்களுக்கு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட தெரியும் அப்படின்னாலே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே உங்களால் எடுத்து பண்ண முடியும். ஒரே ஒரு இந்த கொடி அண்ட் ஃப்ளார் மட்டும் ட்ரேசிங் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ப்ளவுஸில் வந்துட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர்ற மாதிரி. ஆல்ரெடி இந்த மாதிரி டிசைனுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு ரீசெண்டாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன். டெஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன். நீங்கள் வந்து சேனலும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களுக்கு ட்ரேசிங் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னுமே உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கிராண்டு வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் பீட் ஸ்டிச் மெத்தடில் வந்துட்டு ஒவ்வொரு சுகர் பீடாக இன்சர்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் வந்து பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ்க்கு பதிலாக மோத்தி பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பீட் 2 mm 3 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வாய்ப்பு. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெட்டீரியல் கிட்டும் சேல் பண்ணுறோம். 1500 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.